ஆண்டவரும் நம்ம நிச்சயமாகிய ஈஸ்வரன் நாமத்தை வாழ்த்துக்கிறேன். எஸ்தர் புத்தகமுடைய 4ஆம் அதிகாரம் அவருடைய 16ஆம் வசனம். நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரெல்லாம் கூடி வச்சு 3 நாள் அல்லும் பகலும் ருசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபாசம் வந்தல், நானும் என் தாதிமார் உபாசம் வந்தோம். இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவுக்கு பிரவேசிய பேர் செத்தாலும் சாக என்று சொன்னார். அன்பா கட்டிடத்திலேயே இங்க எஸ்தர் மொர்தெகாய்க்கு சொன்ன ஒரு வார்த்தை தான் இந்த ஒரு வார்த்தை. அவ சொல்றா, நானும் தோழிமாலும் ஒரு உபவாசம் பண்ணுவோம், நீங்களும் உபவாசம் வச்சோம். நீங்க இந்த செய்தியின் தலைப்பு என்னன்னு சொன்னா உபவாசத்தின் வல்லமை. நல்லா கவனிச்சு பாருங்க. நம்ம சாதாரண ஜோம் பண்ணா கற்று கேட்க மாட்டாரா? கண்டிப்பா கேட்பாரு. உபவாசம் என்ன செய்யும்? உபவாசம் பத்தி தான் ஜோம் பண்ணுமா அப்படின்னா, நல்லா கவனிச்சு பாருங்க. நம்ம சாதாரண ஜெபிக்கும் போது நம்ம பிரச்சனை மாறும். நம்ம உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் போது நம் வாழ்க்கை சூழ்நிலை அப்படியே தலைகீழாய் மாற ஆரம்பிக்கும். நல்லா கவனிச்சு பாருங்க. இங்க யூதருக்கு விரோதமா பெரிய சட்டம் போட்டாங்க. ஆமான் மூலமா ஆமான் சதி செய்து சட்டத்தை ராஜா மூலமா ஏற்றிட்டான். ஆனா இப்ப அந்த சட்டத்தை யாரு மாற்ற முடியும்னு சொன்னா ஆண்டவர் தான் மாற்ற முடியும், அல்லது ராஜா மாற்ற முடியும். நல்லா கவனிச்சு பாருங்க. இங்க எஸ்தர் உபவாசம் ஜெபித்து ஜெபம் பண்றா. அந்த சட்டத்தை அந்த ராஜா தேவன் சட்டத்தை அந்த ராஜா மூலமா தேவன் மாற்றுறார். இந்த நிகழ்ச்சி பார்க்க உங்க வாழ்க்கையில கூட சொல்றேன். நீங்க பண்ற உபவாச ஜெபம் உங்களோட வாழ்க்கை தலையெழுத்தை மாற்றும். நீங்க யோசிக்கலாம், பாஸ்டர் நான் கண்டிப்பா உபவாசம் தான் ஜெபம் பண்ணுமா? கண்டிப்பா உபவாசம் ஜெபம் பண்ணுங்க. சூழ்நிலை அப்படியே தலைகீழா மாறும். பைபிள்ல பார்த்தீங்கன்னு சொன்னா இயேசு கிறிஸ்து நம்முடைய ஊழியத்துக்கு போவதற்கு முன்பாக 40 நாட்கள் உபவாசம் ஜெபம் பண்ணார். அவர் தேவனுடைய குமாரன் தான். தேவனுடைய குமாரன் இருந்தாலும் அவர் உபவாசம் ஜெபம் பண்ணிட்டு போனாரு. அவருடைய ஊழியம் பயங்கர ஆசீர்வாதமா இருந்துச்சு. மத்திய 17ஆம் அதிகாரத்துல வீட்டுல நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா அதுல போடப்பட்டிருக்கோம், இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினால உபவாசத்துல பற்றி போகாது. உங்க வாழ்க்கையில கட்டி வச்சத பிசாசு வல்லமை உங்க வாழ்க்கையில நீங்க ஆசீர்வதிக்க பண்ணணும்னா வாரத்துல ஒரு வேலையா இருக்கு உபவாசம் ஜெபம் பண்ணி பாருங்க. சூழ்நிலை மாறும், வாழ்க்கையின் தலையெழுத்து மாறும். கர்த்தரோட ஆசீர்வதிப்பா. பிதாவே நிகழ்ச்சி ஒவ்வொருக்கு ஆசீர்வதிப்பா. அன்றுவரே நாங்கள் உபவாசம் ஜெபித்து வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க உதவிச்சேன். இசப்பா அந்த நிகழ்ச்சி பார்க்க ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வாதம் எல்லா தேவை சந்தியும் தடைகள் இயேசுவின் நாமத்தில் விலகும்படி கட்டளை அற்புதம் நடக்கும். இயேசுவின் நாமத்தில்